மாநகராட்சியில தூய்மை பணியாளரா நாங்க 10-15 வருஷமா வேலை செய்யறோம். அப்ப மாநகராட்சியினுடைய சுவர் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து தீண்டத்தகாத சுவரா? எங்களுக்கு பணி நிலைமை, எங்களுடைய பழைய பணி நிலைமை எங்களுக்கு வழங்கணும். நாங்க இன்னைக்கு மாநகராட்சி ஆணையரை பார்த்து எங்களுக்கு பழைய நிலைமையிலே எங்களுடைய பணியை கொடுங்கன்னு நாங்க கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். அதை கூட எங்களை வந்து ஒடுக்குறாங்க. எல்லாமே வந்து காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே எங்களுக்கு மனு கொடுக்காத அளவுக்கு எங்களை ஒடுக்குறாங்க. எங்க மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. நாங்க எல்லாருமே நேற்று மண்டலம் 5ல 715 பேர் எங்களுக்கு பழைய நிலைமையில பணி வழங்குங்கன்னு சொல்லிட்டு நாங்க விண்ணப்பத்தை கொடுத்திருக்கோம் மண்டல அலுவலர்கிட்ட. அதே மாதிரி நாங்க யாருமே ராம்கீல உள்ள சேரல. நாங்க எண்ணுளம் பணியாளரா நாங்க எல்லாருமே 715 பேரும் வெளியே நிக்கிறோம்ன்றத பதிவு பண்றதுக்காக தான் இன்னைக்கு மாநகராட்சி ஆணையரை பார்த்து எங்களுடைய விண்ணப்பத்தை கொடுக்கறதுக்கு நாங்க ஒன்று கூடி இருக்கிறோம். நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களா? நாங்க எங்களுக்கு இது கூட ஜனநாயக நாட்டுல எங்களுக்கு உரிமை இல்லையா? நாங்க இன்னைக்கு ஆணையரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். எதுக்காக எங்களை தடுக்கிறாங்க? எங்களுக்கு ஜனநாயக நாட்டுல வாழ்றதுக்கு உரிமை இல்லையா? எங்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? நீங்க தான் வந்து பத்திரிகை நண்பர்கள் தான், நீங்க தான் எங்களுக்கு வந்து நியாயம் சொல்லணும். பொதுமக்கள் எங்களுக்கு நியாயம் சொல்லணும். இல்லைங்க, நாங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் கூடி இருக்கோம். எங்க ஆளுங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. நாங்க எல்லாருமே அங்க போறதுக்குள்ளேயே இங்க அதுக்குள்ளேயே காவல்துறையினரை கொண்டு வந்துட்டு எங்களை வந்து அந்த கோரிக்கையை எங்களை சொல்ல விடாமலே எங்களை வந்து பேருந்துல ஏத்துறாங்க. நீங்க வாங்க எல்லாருமே வந்து கைதாகுங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமான இந்த இந்தியால எங்களுடைய கருத்துக்களை சொல்ல விட மாட்டாங்க. எங்களுக்கு ஜனநாயக உரிமையில எங்களுக்கு பேச்சுரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, எல்லா சுதந்திரமும் இருக்கு. எங்களுடைய அந்த பணி நிலைமை நாங்க கேட்கிறோம். நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். நாங்க எங்களுடைய கோரிக்கையை சொல்ல விட மாட்டாங்க. நாங்க வந்து அறவழியில தான் நாங்க போராடுறோம். எங்களை ஒடுக்குறாங்க. 5வது மண்டலம் அஸ்ரப் பேகம் 41 ஆள் அப்ப போலீஸ் எங்களுக்கு ஏன் வராங்க? நாங்க பெருக்கிறவங்க ஏன் வரீங்க? விஜய்க்கு போனீங்களா? அது மாதிரி 41 ஆள் சத்தாங்க, 41 சத்தாங்களே. அப்ப விஜய் பாதுகாப்பு ஏன் கொடுக்கல? திமுக ஆட்சி சீக்கிரமா வராய். மோடி ஐயா சீக்கிரமா அந்த சென்னை பட்டணத்துக்கு வருவாரு. ஆட்சி கீழே சீக்கிரம் கவுந்துரும். டிஎம் ஆட்சி போயிடும். மோடி ஐயா அரசாங்கத்துக்கு வர போறாரு. தமிழ்நாட்டுக்கு அவர் தான் வர போறாரு. விஜயா வர போறாரு. கரூர்ல 10 ரூபாய் விஜய் எத்தனை பேர் சத்தாங்களே. அப்ப வந்து அந்த போலீஸ் இப்ப ஏன் வந்தீங்க? பெருகுறவங்க துப்புற ஆளுங்களுக்கு எங்களை அச்சிட்டும் போறாங்க. எங்களை அடிக்கிறாங்க, எங்களை வலிக்கிறாங்க. கை பிடிச்சி தர வலிக்கிறீங்க. ஏன் வலிப்பாங்க? ஏன் வலிப்பாங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்க வேலை கூட, எங்க வேலை கூடன்னா கேக்குறோம். எங்க வேலையை கூடன்றோம். எதுக்கு எங்க வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க என்ன பண்ணோம்? தப்பு பண்ணோம். மனு கொடுக்க வந்தோம்.